வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் எண் 10. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. இந்த குறளில் அனிச்சம் என்பதன் பொருள் அனிச்சம் மலரை குறிக்கும். அப்போ இந்த அனிச்சம் மலருடைய குணம் என்னன்னா, மோந்து பார்த்த உடனேயே அது வாடி போயிடும். அது மாதிரி முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. விருந்தினர் முகம் எப்போ வாடி போய் நிற்கும் அப்படின்னா, நாம் முக மலர்ச்சியோட அவர்களை வரவேற்காமல் வேறுபட்டு நோக்கினால் அவர்கள் முகம் வாடி நிற்பர் என்கிறார் வள்ளுவர். அனிச்சம் மலர் மோந்து பார்த்த அளவிலேயே வாடிவிடும். அதுபோல முகம் மாறி பார்த்தாலே விருந்தினரின் மனம் வாடிவிடும் என்பது குறளின் பொருள். அனிச்சம் மலரை போல் நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுருந்தா கூட அதை அவங்களுடைய மனம் மகிழும்படி முக மலர்ச்சியோடு அவங்களுக்கு அந்த உணவை பரிமாறலை, அவங்கள பார்க்கக்கூடிய பார்வையிலே ஒரு முக மலர்ச்சி இல்லை என்று சொன்னால் விருந்தினர் வாடி நிற்பர் அப்படிங்கிறது தான் குறளினுடைய பொருள். அப்போ இந்த குறள் எதை வலியுறுத்துகிறதுனா, விருந்தோம்பலில் இன்முகத்துடன் உபசரிப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நம்ம அறுசுவை உணவு சமைச்சிருக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் எவ்வளவு தான் கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தால் கூட அதை வாங்கி சமைச்சு ரொம்ப சுவையாக சமைச்சு கூட இருக்கலாம். ஆனால் பரிமாறும் பொழுதும் அவர்களை வரவேற்கும் பொழுதும் அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கணும். இப்போ நம்ம அவங்க வர்ற அன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கூட வந்த விருந்தினரை முகமலர்ச்சியோட வரவேற்று உபசரித்து உணவளித்து அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த வேலை இருக்குது, நாங்கள் வெளியில் கிளம்புறோன்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். அது பண்பாடு. அப்படி இல்லாமல் ஐயோ நம்மளே இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம், இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி முகத்தில் ஒரு கடுகடுப்பை காட்டினால் அது நல்லா இருக்காது. அப்போ அதுக்காக தான் வள்ளுவர் இங்கே அனிச்சம் பூவை உவமையாக்கி சொல்கிறார். அனிச்சம் பூ மோந்து பார்த்த உடனே வாடி போயிடும். அதே போல் விருந்தினர் முகம் எப்போ வாடும்னா, நம்மளுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி இல்லாமல் அவர்களை பார்க்கின்ற பொழுது வாடி நிற்பார்கள். விருந்தோம்புவோரின் முகத்தில் உள்ள மலர்ச்சியும் இன்சொல்லும் விருந்தினருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத குறள் மூலம் உணர்த்துகிறார் வள்ளுவர். குறளின் பொருளை பார்த்தோம்னா, அனிச்சம் பூ மோந்தவுடன் வாடிவிடும். மோந்தவுடன் அப்படின்னா முகர்ந்து பார்த்தவுடன். அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். மீண்டும் குறள். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.